ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் கடந்த ஒரு 6 நாட்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி இரவு வரைக்கும் மிகப்பெரிய அளவு இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில் ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை தாக்குனாங்க. இதை முதல் முறையாக கிரெம்லின் அக்னாலேஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மாஸ்கோவில் பண்ண முயற்சி பண்ண ஒரு சம்பவம். அந்த உளவாளிகளை ரஷ்யா கைது பண்ணதுக்கு அப்புறமா இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி உக்ரைன் இதற்கு தக்க ஒரு பதில்ன்றதை சொல்லி ஆகணும். இதற்கப்புறமா சி ஆஃப் அசோவ் பகுதியில் ரஷ்யாவோட டேங்கர்கள் தாக்கப்பட்டா அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை, ரொம்ப ஒரு ஹெவியர் ரெஸ்பான்ஸ்ன்றதை நாங்கள் கொடுப்போம்னு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. பேரலாக பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 5 கப்பல்கள் உக்ரைனோட அந்த கருங்கடல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யானால தாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் யுத்தம் நினச்சதை விட ரொம்ப வேகமாக எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை தம்புக்ஷரங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் பத்தின அப்டேட்ஸ் ஸ்டார்டிங்ல பார்த்துறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கிரெம்லின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட செய்தி அந்த உக்ரைனோட உளவாளிகள் கைது பண்ணப்பட்ட சம்பவம் ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறுது. இதுக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சி ஆஃப் அசோவ் இந்த கருங்கடலுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது கர்ஸ் பிரிட்ஜை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியும் இணைக்கக்கூடிய வகையில் கப்பல் போக்குவரத்தை ரஷ்யா ரொம்ப ஸ்டேபிளாக வச்சிருக்கணும். இதற்கான மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, இந்த கிரீமியாவில் இப்போ பெரும்பான்மையான பெட்ரோல் ரிஃபைனரிஸ் இந்த க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு ஆலைகள் ஷட் டவுன் பண்ணப்பட்டுருச்சு. ஏன்னா உக்ரைனோட லாங் ரேஞ்ச் ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸில் இது மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் இதை தாக்குறது உக்ரைனுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரஸ்னோடார் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபைனரியிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ரிஃபைன் பண்ணி சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள், பெட்ரோல், டீசல் இது எல்லாத்தையும் கிரீமியாக்குள்ள அனுப்ப ஆரம்பிச்சாங்க. கப்பல் போக்குவரத்து ரொம்ப சேஃபான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான குவாலிட்டியும் சேஃபான ஒரு முறையில் அனுப்பி வச்சிடலாம். இதுவே கர்ச் பிரிட்ஜ் மூலமா உள்ள அனுப்பணுன்றப்ப அதுவும் உக்ரைனோட தாக்குதலுக்குள்ளாகும். இந்த சின்ன அந்த டேங்கர் லாரிகளையும் உக்ரைன் தாக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இதில் கடைசி ஒரு 8 நாட்களில் ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்கு இடைப்பட்ட அந்த ஒரு 8 நாட்களில் 105 ரஷ்ய கப்பல்கள் தாக்கப்பட்டதா உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இதை கிரெம்லின் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் எக்ஸாக்டாக சொல்லல, ஆனால் பெரிய அளவு ரஷ்யாவோட கப்பற்படைக்கு எதிரான தாக்குதலை உக்ரைன் தொடுக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ உக்ரைனோட டேட்டா மற்றும் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய டேட்டா, நாசாவோட சில டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ குறைஞ்சபட்சம் இந்த 105 கப்பல்களில் 35 கப்பல்கள் மிகப்பெரிய அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதாவது அந்த கப்பலை ரெக்கவர் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு டேமேஜுக்குள்ளானதாக சொன்னாங்க. எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல தெரியல. இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு டேமேஜ். இதுக்கு கண்டிப்பாக ரஷ்யா ரிட்டாலியேஷன் பண்ணி ஆகணும். அந்த ரிட்டாலியேஷன்ன்றதை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றதை நாங்கள் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக உக்ரைன் யுத்தத்தில் இந்த ஒவ்வொரு தாக்குதல் பண்ணப்படுறதுக்கும் இதெல்லாம் ரஷ்யாவோட கமர்ஷியல் ஷிப்பிங்க்கு எதிராக உக்ரைன் தொடுக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தமாக இருக்கு. எதற்காக இந்த தாக்குதலை தொடுத்தோம் நினைக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைனுக்கு அந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுப்போன்றத அவரோட ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா சொல்லிருக்காரு. சரி, ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க, ஓகே, இது கிரவுண்ட்ல ஏதும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா இந்த ஒடிசா துறைமுகம் கடந்த ஒரு 4-5 நாட்களா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகி இருக்கு. இன்னைக்கும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கு. பேட்டர்ன் வேற மாறல. அதே X-69 ஏவுகணைகள், அந்த ஸ்டெல்த் ஏவுகணைகளை பயன்படுத்தி இன்னைக்கும் ஒடிசா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான காரணம் தெரியல. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும்னால இந்த ஒரு ஒன்லைனோட முடிச்சுக்கலாம். அதை பத்தி பெருசா பேச தேவையில்ல. அதே ஸ்டெல்த் ஏவுகணைகள், அதே போர்ட் ஃபெசிலிட்டி, மீண்டும் தாக்குதல். எண்ணிக்கையில் மட்டும் சின்ன ஒரு மாறுதல். 9 ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 10, 12, 15, 18 அப்படி போயிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு நடந்த அட்டாக்ல வெறும் 9 ஏவுகணைகள் மட்டும் தான் தாக்கியிருக்கு. ஆனால் மாறுதலா 3 கப்பல்கள் ஒடிசா துறைமுகத்திலிருந்து ஒரு 80 மைல்ஸ் தொலைவிலையும் 2 கப்பல்கள் சென்ட்ரல் பிளாக் சி பகுதியில் கருங்கடலோட அந்த ஒரு பகுதியிலும் தாக்கப்பட்டிருக்கு. இதை இன்டர்நேஷனல் மீடியா இப்போ எப்படி வெளியில் பெருசாக காமிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்க, ரஷ்யா உக்ரைனுக்கு வரக்கூடிய கமர்ஷியல் ஷிப்பிங்ஸ், அதாவது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வணிக கப்பல், பொதுமக்களுக்கான உதவிகளை கொடுக்கக்கூடிய அந்த வணிக கப்பலை தாக்கிட்டதா இண்டிபெண்டன்ட் போன்ற பல்வேறு ஊடகங்கள் இதை பெரிய ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க. இதே டேங்கர் கப்பல்களை தான் உக்ரைன் சி ஆஃப் அசோவில் அடித்தாங்க. இதே மாதிரி சில கார்கோ கொண்டு போகக்கூடிய கப்பலும் சி ஆஃப் அசோவில் அடித்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஷேடோ ஃப்ளீட் டேங்கர்ஸ், கிரெம்லினோட வார் மிஷனுக்கு ஃபியூல் பண்ணக்கூடிய அந்த கப்பல்கள். ஆனால் அதே ஒன்று திரும்ப ரஷ்யா பண்ணுறப்போ அது மட்டும் எப்படி இந்த லிஸ்ட்டில் பொதுமக்களுக்கான கப்பலாக வருதுன்னு எனக்கு தெரியல. ரஷ்யா பண்ணுறது இந்த இடத்துல தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வெப்பன்ஸ் இருக்குன்றது சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உக்ரைனை நம்மளால் முழுசாக நம்பிட முடியாது. கோதுமை ஏற்றுமதி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ள அந்த ட்ரோன்களை கொண்டு இறக்கணும் குரூப் அது. அப்படி இருக்கப்போ அதே நேரத்தில் ரஷ்யாவை நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் ரஷ்யா பண்ணுறப்போ அது ஒரு மாதிரியும் உக்ரைன் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரியும் காமிக்கிறது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இந்த இடத்துல இருக்குது. அதுதான் பிரச்சனையும் கொடுக்குது. ஸோ இப்போ ஒரு நைட்டில் பார்த்தோன்னா நேற்று 5 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 5 கப்பல்களில் 2 கப்பல்கள் ரொம்ப ஹெவி டேமேஜ். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய நபர்கள் மீட்கப்பட்டு அந்த கப்பலை சரி ஓகே இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாத
முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில அபண்டன் கைவிடக்கூடிய நிலைமையில அந்த கப்பல்களானது இருந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நிப்ரோபெட்ரோவ்ஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நெடேவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரண்ட்லைன் நகரம், ஃப்ரண்ட்லைன்ல இருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது உக்ரைனுக்கு ஒரு கேஸ் ஹப்பா இருந்துட்டு இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, இயற்கை எரிவாயுவை சேகரித்து வைக்கக்கூடிய 3 முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று நேற்று ரஷ்யா அடிச்சிட்டாங்க. 2 வந்து ஆல்ரெடி ஆஃப்லைன், 3னா அப்போ இன்னும் 2 மிச்சம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி ரஷ்யா கடந்த ஒரு வாரமாக நடத்திய தாக்குதலில் 2 ஆஃப்லைன் போயிடுச்சு. மீதம் ஆப்ரேஷனலாக இருந்த ஒன்றும் இன்னைக்கு ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் காலியாக இருக்குது. இது பெரிய அளவில் ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்ஸை உக்ரைனுக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா சினல்னிகோவான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் மற்றும் கேஸ் ஸ்டேஷன்றதை அடிச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு ரிசர்வ் ஃபெசிலிட்டி அடிச்சாங்கல்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி சேகரித்து வைக்கக்கூடிய இடம், அதற்கு பேரில் ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இப்போ இது ரெண்டும் இந்த இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தோன்னா வேற எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டியும், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் கிடையாது, சப்ளை பண்ணி வைக்கிறதும் கிடையாது. இது ரெண்டுமே ஆஃப்லைனுக்கு போயிடுச்சு. இது உக்ரைனுக்கு இப்போ என்ன விதத்தில், ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இது உக்ரைனுக்கு பின்னாடி ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் அது எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். நல்லா பாருங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடைப்பட்ட ஒரு பகுதி. இந்த 5 கிலோமீட்டரில் அந்த 5 கிலோமீட்டரோட தொடக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அவசியமாக பெட்ரோல் தேவைப்படுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அடிக்கடி பெட்ரோல் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ அந்த முதல் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் இல்லைனா உங்களால் அடுத்து இந்த 5 கிலோமீட்டர் தாண்டி மற்ற இடத்துல இருக்கக்கூடிய பங்க் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நிலைமையை விட்டுட்டு முதல் பங்க் ஆஃப்லைன் போயிடுச்சு, 2வது பங்கும் ஆஃப்லைன் போயிடுச்சு. ஆனால் 3வது இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றப்போ உங்களால் உங்களோட ரொட்டீன் வேலையை பார்க்க முடியாது. இப்போ இதே நிலைமை தான் உக்ரைனோட மிலிட்டரிக்கும் அந்த ஃப்ரண்ட் லைனில் ஏற்படுது. இப்போது கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி காலி, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸை சப்ளை பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் காலி. இதை தாண்டி அவங்க போனோன்னா பல நகரங்கள் தாண்டி அவங்க போயாகணும், இல்லை அந்த சிறிய சிறிய கிராமங்களை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு டவுனுக்கு போனால் மட்டும்தான். ஆனால் இந்த டவுன் இந்த ஒரு சர்க்கிள் ரேடியஸில் ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸில் பெருசாக எந்த இடத்துலையும் கிடையாது. இது எல்லாத்தையும் ரஷ்யாவோட ட்ரோன்கள் நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சப்ளை செயினில் ஒரு டிசப்ஷனை உருவாக்கி அந்த லாஜிஸ்டிக்ஸை இந்த ஒரு மெத்தடில் தான் ரஷ்யா கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து உக்ரைனுக்கு உடனடியாக ஒரு பாதிப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு வாரம், ஒரு 10 நாள், 2 வாரத்தில் இதோட விளைவை உக்ரைன் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஹீட்ன்றது அவங்கள ஃப்ரண்ட் லைனில் பெரிய அளவு பாதிக்கும். அதுக்கு தான் எப்படியாச்சும் இதுக்குள்ளே ரஷ்யாவை நம்ம ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணிடணும். அந்த ரெஃபைனரிஸ் அடிக்கிறது ரஷ்யாவை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை ஓவராக டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவுகள் என்ன ஆகுது போகுதுன்னு தெரியல. ஒன்று ரஷ்யா ஒட்டுமொத்த ரெஃபைனரியும் அதாவது பாதிப்புக்குள்ளான அந்த லிஸ்ட்டில் கொடுத்துட்டு நிற்கணும். அப்படி இல்லையா இந்த ஃப்ரண்ட் லைனில் எங்கேயுமே லாஜிஸ்டிக் சப்ளை பண்ண முடியாமல் உக்ரைன் இந்த இடத்துல நிற்கணும். இது ரெண்டுத்தை தவிர வேற எதை நோக்கியும் இந்த யுத்தம் இப்போதைக்கு போயிட்டு இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. சரி, கேஸ் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறாங்க, அந்த கேஸ் ஸ்டோரேஜ் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே, லாஜிஸ்டிக்ஸை மேனேஜ் பண்ணிட முடியும். இதெல்லாம் வந்து ரயில்வே நெட்வொர்க்கு தேவைப்படாது. அப்போ உக்ரைன் வந்து ரயில்வே நெட்வொர்க்கை பயன்படுத்த மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா அடுத்த செய்தி அதை பற்றி தான். நிப்ரோபெட்ரோவ்ஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பியாத்திகாக்தி இந்த ஒரு பகுதி ஒரு ரயில்வே ஹப் மாதிரின்னு சொல்லலாம். இந்த ரயில்வே ஹப்பில் நேற்று உக்ரைனோட அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக 2 ரயில்கள் சப்ளை பொருட்களோடையும் ஆயுதங்களோடையும் இந்த ஒரு ரயில்வே ஹப்பை வந்து அடைஞ்சிருக்கு. அதில் அந்த ரயில்கள் வந்து நிறுத்தப்பட்டதுக்கப்புறமா அந்த ஒரு பகுதியின் மீது, அந்த ரயில்வே ஸ்டேஷனின் மீது பெரிய ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்கு, மிசைல்ஸையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி ரஷ்யா பண்ணாங்க. இதில் அந்த 2 ரயில்களுமே, அதாவது எல்லா பெட்டிகளும் டெஸ்ட்ராய் பண்ணப்படலை, அந்த ரயிலோட இன்ஜின் மற்றும் ஒரு 60-70% பெட்டிகள் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மிகப்பெரிய அளவு தீ விபத்தும் அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. அதுக்கான விஷுவல்ஸ்லாம் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த விதத்துலையும் ஃப்ரண்ட் லைனை அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இது நடக்கிற ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஜாப்ரோசியா, நிப்ரோபெட்ரோவ்ஸ்க், டான்பாஸ் இந்த ஒரு ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இந்த ரீஜனில் தான் உக்ரைனோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை ரஷ்யா உடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளுமே ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதில் சில பலன்களும் கிடைக்குது. லாஜிஸ்டிக்ஸை கட் பண்ணுறாங்க, பேக்கப்புக்கு வந்து எந்த ஒரு யூனிட்ஸும் வரவிடாதபடி பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் லைனில் ட்ரூப்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு போகக்கூடிய அந்த சப்ளையை கட் பண்ணுறாங்க. அதையும் மீறி சரி ஓகே இது கிரவுண்டில் தான் பிரச்சனை, விமானப்படைன்றது ஆல்ரெடி நம்ம கிட்ட இல்லை, ரயில்வேவை யூஸ் பண்ணணும்னு பார்த்தா அதையும் அடிக்கிறாங்க, பிரிட்ஜஸ் அடிக்கிறாங்க. இப்படி இருக்கின்றப்போ உக்ரைன் ஒரு இடத்துல கார்னர் பண்ணப்பட்டு இருக்காங்க. இதை உக்ரைன் சமாளிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதோட ஒரு பகுதி தான் இந்த சியாஃபாசோ பகுதியில் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுறதும் ரஷ்யாவோட அந்த ரெஃபைனரிஸ் மீது தாக்குதல் நடத்துறதும். ஸோ 2 தரப்பும் ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. 2 பேரும் ஒரு பீக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது எங்கே போயிட்டு யாரை கொண்டு போய் எந்த இடத்துல விட போகுதுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் பிரான்ஸோட முக்கியமான ஒரு ஒப்பந்தம் பற்றின பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு. சில ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுக்கும் அட்வான்ஸ்டு க்ரூஸ் மிசைல்ஸ்
பிரான்ஸோட ஸ்கால் போன்ற ஏவுகணைகளை வாங்குறதுக்கும் அந்த ஒப்பந்தமானது வரப்போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை பிரான்ஸ் தரப்புல இருந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரஷ்யா உக்ரைனுக்கான அந்த அப்டேட்ஸ்ன்றது இவ்வளோ தான். இப்போ ஈரானை பற்றி முக்கியமாக பார்ப்போம். ஈரானில் நேற்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் 2 முக்கியமான கப்பல்கள், கார்கோ கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு இந்தியர் இறந்துட்டார். இந்தியா ஈரானோட தூதர் அழைச்சு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தாங்க. காரணம், இதை பண்ணது ஈரான் தான். ஈரானோட க்ரூஸ் மிசைல் தான் இந்த ஒரு கப்பலை தாக்குச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இதை தொடர்ந்து அமெரிக்கா 3 கட்ட தாக்குதலை ஈரானுக்குள்ளே நடந்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தோன்னா 180க்கும் அதிகமான இடங்களை துல்லிய தாக்குதல் மூலமா அமெரிக்கா தாக்குனதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட அதிபர் என்ன பண்ணிட்டாருன்னா 20% வந்து நான் டாக்ஸ் வாங்க போகிறேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் பயணிக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு நான் டோல் சிஸ்டம் வாங்க போகிறன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அடுத்த நாளே, அதாவது நேற்று வந்து திரும்ப இல்லை அப்படிலாம் இல்லை, ஈரான் வந்து இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதனால் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன்னா அதை நான் திரும்ப வாங்குறேன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாரு. இப்போ ஈரான் அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குவைத், ஜார்டன், பஹ்ரைன் மற்றும் கத்தார், இந்த 4 பகுதிகளில் இப்போ நான் நைட் நேரத்தில் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், நீங்கள் காலையில் பார்ப்பீங்க. இப்போ இந்த டைமில் ஸ்ட்ரைக் நடந்துட்டுருக்கு. அதுலேயும் இன்னைக்கு மதிய நேரத்தில் எடுக்கப்பட்ட சில சேட்டலைட் புகைப்படங்கள் எல்லாம் அமெரிக்காவோட அந்த ட்ரோன் ஹப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர், இது குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலம் ஏர்பேஸில் இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரோனுக்கான ஒரு தனி விங்குன்றதே அவங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஹப்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கதா சில சேட்டலைட் புகைப்படங்களானது வெளியில் வந்திருக்கு. விசிபிளி சில டேமேஜஸும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு ஈரான் மீது பண்ணும்போதும் ஈரான் அதை விட ஹெவியான ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு சக்ஸஸ்ன்றதும் கிடைக்குது. ஆனால் அமெரிக்கா அடிக்கக்கூடிய அந்த இலக்குகளோட எண்ணிக்கை இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை மட்டும் தான் பெரிய ஒரு செய்தியாக பீட் பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் ப்ரெசிஷனோட இருந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷிப்பிங் லைனை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய கப்பல்கள் போகிறது ஈரானுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது இதுக்கப்புறம் நம்மளால் டோல் வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துருச்சு. அமெரிக்கா உள்ள ஏர் கவரேஜை கொடுத்துட்டாங்க, இல்லை அமெரிக்காவோட கப்பல் படை உள்ள வந்துருச்சுன்னா அது ஈரானுக்கு இன்னும் பெரிய பிரச்சனைன்றது தெரியும். இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மூணுனா ஒரு கப்பல் கூட வெளியில் போகாது, மிடில் ஈஸ்டோட ஆயில் சப்ளையை என்னால் கட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் இந்த சனாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் மீது சவுதி அரேபியா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஏரியல் லாக்டவுன்றதை போட்டிருக்காங்க. அதை நீங்கள் மட்டும் எடுக்கலைன்னா ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவோட வான்பரப்பில் எந்த ஒரு விமானம் பறந்தாலும் நாங்கள் சுற்றுவிழ்த்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கடலில் அந்த முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் ஹவுதீஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸும் பிளாக் பண்ணப்பட்டுச்சுன்னா வேறு வழியே இல்லை, பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் எல்லாம் மாட்டிப்போம். இப்படி இந்த 2 வழியும் பிளாக் பண்ணப்பட்டுச்சுன்னா சவுதி உறவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஏன்னா திரும்ப சூயஸ் கேனலை பயன்படுத்தி சவுத் ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு அவங்களால கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் திரும்ப ஸ்கை ராக்கெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈரான் பண்ணக்கூடிய பெரிய ஒரு தவறு என்னன்னா, இந்த வழியாக வரக்கூடிய அந்த வர்த்தக கப்பலை தாக்குறது தான். அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி நம்ம நாட்டை சார்ந்த ஒரு நபர் இறந்திருக்காரு. ஸோ அத்தனை நாடுகளும் ப்ரெஷர் போட்டு 2 தரப்பையும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வைக்கணும். ஏன்னா அமெரிக்காவும் இப்போ ஈரான் வந்து சரி ஓகே அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அமெரிக்காக்காரன் சும்மா இருக்க மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஈரான் வாங்கின அதே டோலை அவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை கண்டிப்பாக வாங்குவாங்க. 20% ஆல்ரெடி வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ நியூட்ரலாக இந்த பிரச்சனையை முடிச்சு எந்த விதமான ஒரு டோல் சிஸ்டமும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திரும்ப ஆப்ரேட் ஆனால் மட்டும்தான் பழைய நிலைமைக்கு திரும்பும். ஆனால் ஈரான் அதை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா அதை வாங்கிட்டாங்க, வாங்கி அதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்றதை செட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ ஈரான் விட்டாலும் அடுத்து அமெரிக்கா வாங்குவாங்கன்றப்போ நான் ஏன் விடணும்னு சொல்லி ஈரானோட கேள்வியும் இந்த இடத்துல இருந்துட்டு. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள். 2 முக்கியமான செய்திகள். ஒன்று புதின் அவர்களோட நேரடி வார்னிங். நான் இந்த முறை இந்த கப்பல்களோட தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணாமல் விட மாட்டேன். இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் புதின் அவர்கள்கிட்ட இருந்து பார்க்குறது ரொம்ப ரேர். ஓகே, உக்ரைன் அடிச்சிருக்காங்க, நான் திருப்பி அடிப்புன்றது ஓகே. ஆனால் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி பேசுறதுன்றது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், இதோட விளைவு என்னவாக இருக்குன்றதையும், இந்த அமெரிக்கா ஈரான் டோல் வாங்கலனாலும் அவங்க வாங்குறதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நீங்கள் டெசிஷன் மேக்கராக இருந்தால் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒரு முடிவு எடுப்பீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கேன்.